சார் நான் அப்படி சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்எஃப் ரெக்யூர்மெண்ட்டு ரொம்ப கிளியராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த விதமான போஸ்ட் அப்படின்னா குரூப் பி அண்ட் சி போஸ்டர்ஸாக இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து 10th 12th குவாலிஃபிகேஷனில் ஒரு சில ட்ரேட் சர்டிஃபிகேட் இருந்தாலே தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, இதில் வந்து எக்ஸ்பர்ட்ஸ்மேனுக்கு நல்ல ஒரு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நல்ல ஒரு வேக்கன்சியும் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த வேக்கன்சிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நாளில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் வந்து பிஎஸ்எஃப் வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். அதாவது நீங்கள் வந்து 1/7 அதாவது இன்னொரு 4 நாள் தான் பாக்கி இருக்குது. இவ்வளோ நாளுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, என்னென்ன இருக்குங்கிறது ரொம்ப கிளியராக இந்த வீடியோவில் பார்ப்போம். இல்லை 2 விதமாக பிரிச்சுருக்காங்க. வேக்கன்சிஸ் வந்து நார்மலாக இருக்கவங்களுக்கும் எக்ஸ்பர்ட்ஸ்மேனுக்கும். ஓகேவா, இல்லை நார்மலாக இருக்கவங்க வந்து கிட்டத்தட்ட இந்த அதாவது எஸ்ஐ மாஸ்டர், எஸ்ஐ இன்ஜின் டிரைவர், ஹெச்சி மாஸ்டர், ஹெச்சி இன்ஜின் டிரைவர், ஹெச்சி ஒர்க் ஷாப், அப்புறம் பார்த்திங்கன்னா கான்ஸ்டபிள் க்ரூ, இதில் வந்து 162 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. நார்மலாக எக்ஸ்பர்ட்ஸ்மேனில் கிட்டத்தட்ட 10% கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து 16 வேக்கன்சிஸும் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நார்மலாக உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து 35,000 ஸ்டார்ட் ஆகுதுன்னு கொடுத்துருக்கு. பட் நார்மலாக உங்களுக்கு அலௌன்ஸ் எல்லாம் சேர்த்து வரும்போது கிட்டத்தட்ட 50,000 60,000 ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கான பேமெண்ட் வந்து வந்துடும். ஓகேவா, நல்ல ஒரு சேலரி தான், நல்ல ஒரு ஜாப் தான். ஓகேவா, அடுத்து பார்த்திங்கன்னா ஹெச்சி ஒர்க் ஷாப் ட்ரேட் வைஸ்லையும் இருக்குது. அதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொத்தம் 13 விதமான வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகே, இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸும் ஆகும், கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நீங்கள் வந்து தயவு செஞ்சு தாராளமாக வந்து அப்ளை பண்ணுங்கள். அதாவது நம்ம தமிழ்நாடு பசங்களில் ஒரு விஷயம் இருக்குது. படிக்கக்கூடிய பசங்க வந்து சர்வே பண்ணி பார்த்தாலும் சரி, நம்ம சவுத்தில் வந்து தமிழ்நாடு வந்து நல்ல ஒரு பொசிஷனில் தான் இருக்குது. பட் ஜாபு அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜாபு தேடக்கூடிய சதவீதம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. கேட்டால் வந்து 2 விதமான ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று வந்து இங்கிலீஷ் ப்ராப்ளம்னு சொல்கிறீங்க, நிறைய பேர் ஹிந்தி ப்ராப்ளம் அப்படின்னு. சரி, ஓகே, ஹிந்தி ப்ராப்ளமாக இருந்தாலும் இங்கிலீஷாவது ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்னு அதுவும் கிடையாது. ஏன்னா நீங்கள் மட்டும் கிடையாது, நானும் அப்படி தான். நானும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வந்தேன். ஓகேவா, பட் இருந்தாலும் நம்ம பசங்க வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன், அதாவது நம்ம தான் இந்த மாதிரி இருக்கும், நம்ம தான் இல்லை, நானும் ஒரு இந்தியன் ஆர்மியில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நான் தான். பட் இருந்தாலும் நீங்களும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு நீங்களும் போகணும். இந்தியன் ஆர்மியில் இருக்கக்கூடிய சோல்ஜர் ஆகணும் மட்டும் கிடையாது, ஆஃபீஸர் ஆகணும். நிறைய விதமான சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய விதமான பொசிஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், நேற்றை போட்ட வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், இனி இப்போ வரப்போகிற எம்டிஎஸ் ஹவில்தாராக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்து சிஜிலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் வந்து கண்டிப்பாக பண்ணணும், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகேவா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபுடைய நண்பர்கள்னு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். இல்லை பார்த்திங்க அப்படின்னா வந்து எஸ்ஐ மாஸ்டர் பார்த்திங்கன்னா 10th +2 வந்து கண்டிப்பாக முடிச்சுக்கணும். அடுத்து வந்து 2nd கிளாஸ் மாஸ்டர் சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் இன்லேண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டியில் நீங்கள் கிடைச்ச மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வந்து வேணும். அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்ஐ இன்ஜின் டிரைவர். ஓகேவா, 10th +2 ஓகே, இப்போ கண்டிப்பாக படிச்சிடணும். அடுத்து 1st கிளாஸ் இன்ஜின் டிரைவர் சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை சென்ட்ரல் ஆர் ஸ்டேட். இப்போ நிறைய பேர் ஒரு டவுட் இருக்கும், இது என்ன சர்டிஃபிகேட் அப்படின்னு. அதாவது இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த முறையில் வாங்க முடியுமோ வாங்கிக்கோங்க. அது மட்டும் கிடையாது, ஸ்கில் இருக்கணும். அதாவது இந்த ஸ்கில் சர்டிஃபிகேட் தான் இது. ஓகே, உங்களுக்கு ட்ரேட் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. முடிஞ்ச அளவு அதாவது நிறைய பேர்கிட்ட இருக்காது. ஒருவேளை இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவும் யூஸ் ஆகும். அப்படி இல்லை, இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக வேணும் அப்படின்னா அதுக்காக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஏதாச்சும் முறையில் உங்களுக்கான விஷயங்கள் எப்படியாச்சும் வாங்க முடியும் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் வந்து ரொம்ப ரொம்ப விஷயம். 22லேருந்து 28 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அந்த எஸ்ஐ கேட்டகரியில் இருக்கக்கூடியது எல்லாமே அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஹெச்சி கேட்டகரியில் வரக்கூடியது வந்து 20லேருந்து 25 இயர் வரைக்கும் தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் கேட்டகரி வைஸில் வந்து நிறைய பிரித்து கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது எஸ்டி அண்ட் எஸ்டி கேட்டகரி வந்து 5 வருஷம் வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக அந்த 3 வருஷம் இது கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸர்விஸ்மேனில் நீங்கள் வந்து அன்ரிசர்வில் இருந்தீங்க, அந்த இதில் இருந்தீங்க அப்படின்னா 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. எக்ஸர்விஸ்மல் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 6 வருஷம். எக்ஸர்விஸ்மேனில் எஸ்சி எஸ்டின்னா பாருங்கள் 8 வருஷம் எங்கே இருக்குது, இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் என்ன பண்ணுன்னா ஷெட்யூல் ட்ரைப்ஸ், அதாவது எஸ்டி ஆர் ஆதிவாசிஸ் ஆஃப் ஆல் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரிஸ் இன்க்ளூடிங் நாகாஸ் அண்டு மைசோன்ஸ். அதாவது நார்மலாக இது வந்து தமிழ்நாடுக்கு பெரிய அளவு பொருந்தாது. பட் நீங்கள் எந்த அளவு நார்மல் ஒரு ஹைட் இருக்கணும் அப்படின்னா 165 இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, இல்லை அப்படின்னா 162லேருந்து 165க்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு செஸ்ட்டு வந்து 75லேருந்து 80 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பென்ஷனும் இருக்கணும். ஓகே,
அடுத்து பார்த்திங்கன்னா ஐ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து ரொம்ப முக்கியம். செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா, அது வந்து கண்டிப்பாக நான் சொல்ல போகிறேன். ஓகே, இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் வந்து இது வந்து அப்ளை பண்ணிக்குவாங்க. எந்த வெப்சைட் வந்து ஆல்ரெடி சொல்லுங்கள், https.bsf.government அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி இங்கே ஒரு விஷயத்த சொல்லிட்டோம், பட் இருந்தாலும் நான் ஒரு மென்ஷன் பண்ணோம் இல்லையா. ஓகே, அது இங்கே பாருங்கள், https://recruitment.bsf.government அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஹைட்டுங்கிறது வந்து நார்மல் நம்ம பசங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, கண் பார்வையும் இருக்குது. இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை என்ன பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, அதாவது எக்ஸாம் வந்து நீங்கள் நார்மலாக நினைக்கிற மாதிரி ரொம்ப டஃப்பாகவும் இருக்குது. நார்மலாக வந்து இந்தியன் ஆர்மிக்கு நீங்கள் ட்ரை பண்ணவங்களே நார்மலாக ட்ரை பண்ணிங்கனாலே கரெக்டாக வந்து கிளிக் ஆகிடும். ஓகேவா, செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேஜுங்கிறது வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் ஃபார் எஸ்ஐ மாஸ்டர் இன்ஜின் டிரைவருக்கு வந்து 3-4 விதமானது இருக்குது. ட்ரேட் அவேர்னஸ் இருக்குது, ஒரு 25 மார்க்கு. நியூ அபிலிட்டி வந்து 25 மார்க் இருக்குது. ரீசன் அபிலிட்டி வந்து 25 மார்க் இருக்குது. ஜென்ரல் நாலேஜும் இருக்குது. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 100 மார்க்குக்கானது இருக்குது. இப்போ ஹெச்எஸ்சி கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா 35 இந்த இதில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 100 மார்க் அதே மாதிரி வருது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு போங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிள். இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஃபிசிக்கல்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, சிம்பிளாக இருக்கும் அப்படின்னா என்ன சிம்பிளாக இருக்குங்கிறத பார்ப்போம். ரெண்டாவது இருக்கக்கூடிய ஃபிசிக்கலில் பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இதில் வந்து நார்மலாக 1 மைல் ரேஸை வந்து நீங்கள் 8 நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஹை ஜம்பில் வந்து நீங்கள் வந்து 3 ஃபீட்டு ஓகேவா குதிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். லாங் ஜம்பில் வந்து 11 ஃபீட் அவங்களுக்கு சான்சஸ் வந்து 3 சான்சஸ் வந்து தராங்க. ஓகேவா, ஓகே. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடு டெஸ்ட்டுங்கிறது கண்டிப்பாக நடக்கும். ட்ரேடு டெஸ்ட் வச்சு தான் உங்களுக்கான இது எல்லாமே இருக்கும். ஓகே, இப்போ எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நார்மலாக எந்த இந்தியன் ஆர்மியில் என்ன ப்ரொசீஜரோ என்ன இருக்குதோ அதே மாதிரி தான். என்ன அப்படின்னா கொஞ்சம் ஃபிசிக்கல் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ். நீங்கள் வந்து 1.6 கிலோமீட்டர் அங்கே 5:45 ஓடுற மாதிரி இருக்கும். இங்கே என்னன்னா 8 நிமிஷம் தாராளமாக இருக்கும். ஓகேவா, ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாங்க, டக்குன்னு இது பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கான சென்டருங்கிறது கரெக்டாக அலர்ட் பண்ணிங்க. உங்களுக்கு நியரஸ்ட்டில் எது இருக்கோ, சம்டைம்ஸ் வந்து சென்னை இருக்கும், ஒருவேளை சவுத்தில் பெங்களூர் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜெய் ஹிந்த்.